எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். நான் உங்கள் மனோஜ். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, போயா பிராண்ட்லேருந்து போயா BY-M1 மைக் பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இந்த மைக்கோட ஒரு குட்டி அன்பாக்சிங் அதோட ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குது, ஸோ அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி பார்க்க போகிறீங்க. பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது கூடயே 2 புக்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வாரண்டி கார்டு அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ பவுச்சோட மாடல் வந்து சுருக்கு பை மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சுருக்கு பைக்குள்ளே தான் வந்து நம்மளோட மைக் வந்து இருக்குது. ஸோ நம்மளோட மைக் இது தான். ஸோ ஒயர் லென்த் வந்து ரொம்ப லாங்காகவே இருக்குது. ஸோ அது கூடவே அந்த பவுச்சில் வந்து ஒரு சின்ன கவர் ஒன்று இருக்குது. கவருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கான அக்சசரிஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மைக்கை ஹோல்ட் பண்ணுறதுக்கான மவுண்டிங் கிளிப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாய்ஸ் டிடெக்ஷன் ஸ்பாஞ்ச் அண்ட் செல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மைக்கில் பார்த்திங்கன்னா இதுதான் கண்டென்சர். ஸோ இதுதான் வந்து நம்ம பேசுகிற ஆடியோ வந்து தெளிவாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக் இருக்குது அண்ட் மைக் இருக்குது. ஸோ இந்த கண்டென்சரில் இருக்கக்கூடிய அந்த பட்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து கேமரா மோடில் யூஸ் பண்ணுறது வந்து கேமரா மோடுக்கு மாற்றிக்கணும். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் மாடுக்கு சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க காலர் கிளிப்பை எப்படி ஃபிட் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். ஸோ மைக்கோட ஹெட்டோட பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு நாச்சிங் இருக்கும். ஸோ அதில் வந்து இதை ஃபிட் பண்ணிக்க முடியும். நாய்ஸ் டிடெக்ஷன் ஸ்பாஞ்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பாஞ்சை வந்து மைக்கோட ஹெட்டில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மைக்கை உங்களோட ஷர்ட் காலரில் ஃபிட் பண்ணி நீங்கள் வந்து குவாலிட்டியான ஆடியோவை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இந்த செல்லோட யூசர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நீங்கள் இந்த மைக்கை மொபைலில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த செல் வந்து உங்களுக்கு அவசியம் இல்லை. சப்போஸ் DSLR கேமராவில் வந்து இந்த மைக்கை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கட்டாயம் செல் போட வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ கண்டென்சரோட ஹெட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து செல் போடுறதுக்கான போர்ட்டல் வந்து இருக்கும். ஸோ அது கூடவே வந்து ஸ்ட்ரிப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரிப்பை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு செல்லை வந்து அதோட பொசிஷனில் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணால் மட்டும்தான் இதை ப்ராப்பராக அந்த பேட்டரியை வந்து இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் வெளியில் எடுக்க முடியும். சப்போஸ் நீங்கள் ஸ்ட்ரிப்பை வெளில வச்சு போட்டிங்கன்னா இந்த செல்லை வந்து உங்களால் வெளில எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் DSLR கேமராலேயோ எனி கேமராஸில் வந்து நீங்கள் உங்களால் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். கேமரா மோடுக்கு கண்டிப்பாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த பேட்டரியை வெளில எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரிப்பை வெளில எடுத்தால் மட்டுமே போதும், உங்கள் செல் வந்து வெளில வந்துடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணால் தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மைக் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பிகினர் யூடியூபர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான மைக்னே சொல்லலாம். நீங்கள் ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறது இருந்தாலும் சரி, இந்த மைக் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவுட்டர் நாய்ஸை வந்து க்ளோ பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து உங்களுக்கு ஹேண்ட்லிங் நாய்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதையும் ஒயர் ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால ஸோ லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து கூட நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இது அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டி அஃபோர்டபுள் ப்ரைஸில் ரெக்கார்ட் பண்ணுறது இருந்தால் இந்த மைக் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் 810 ரூபாய்க்கு வந்து இந்த மைக்கை வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு பை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கலாம். டிஸ்அட்வான்டேஜஸ்லேயும் இந்த ஒயர் தான் ப்ராப்ளம். எதனால் அப்படின்னா, நீங்கள் ஒரு லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து ரெக்கார்ட் பண்ணும்போது அதுவே அந்த ஒயரை வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து ரோல் பண்ணி கொண்டு வரலாட்டி ஒயர் வந்து சிக்கிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி சிக்கிறத வந்து எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே டைம் ஆகும்.
அவுட்டோரில் நீங்கள் ஷூட் பண்ணிவிட்டு ஸோ ஒயர் லாங் டிஸ்டன்ஸில் வச்சு ஷூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஒயர் வந்து சிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒயர் வந்து உங்களுக்கு காலில் சிக்கி சில டைமில் வந்து ஒயர் கட் ஆகக்கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மைக் செட் ஆகும். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மனோஜ். வணக்கம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்க ஆடியோ இந்த மைக்கில் இருந்து தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மைக்கும் இந்த ஆடியோ கிளாரிட்டியும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் பை பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.